உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நான் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் தனது 10ஆம் வீட்டில் புதன் பகவான் இருந்து 5ஆம் தேதியே அவர் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதியை மீண்டும் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். தனதுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 17ஆம் தேதி பயிற்சியாகி கன்னியிலிருந்து மீண்டும் துலாமிற்கு தனது சொந்த வீட்டிற்கு வரக்கூடிய தருணமாக இது இருக்கும். வருடக்கோள்காப்பட்ட குரு பகவானும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் ரிஷபத்தில் நிற்கிறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே அவர் 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம், 5ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம், 6ஆம் வீட்டிற்கு அதிபதி 8ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த கால அமைவுகள் ப்ளஸ் உங்களுக்கு ராகு உங்களுக்கு 6ஆம் வீட்டிலையும் ப்ளஸ் கேது 12ஆம் வீட்டிலையும் நிற்கிறாங்க. இதில் சூரிய பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சொந்த வீட்டில் நிற்கிறாரு. அவரும் 16ஆம் தேதி பயிற்சியாகி கன்னிக்கு வரக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதமான மேன்மைகள் உருவாக போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக எடுத்த காரியங்கள் முடிக்க முடியலை, தடையாகவே இருக்குது. ஒரு புறம் திருமண முயற்சிகளும் தடையாக இருந்திருக்கும் சிலருக்கு குறிப்பாக தொழிலில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த தொழில் சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாபஸ்தானத்தில் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இத்தனை நாளாக நஷ்டம் அடைஞ்ச நீங்கள் இப்போ ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க, நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்க போகிறீங்க. இது ஒரு அருமையான காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஏன்னா நிறைய சிரமங்களும் இக்கட்டும் தனக்கு மேலே இருக்கிறவங்களாலையும் சில இடைஞ்சல்களும் தனக்கு கீழே இருக்கிறவங்களும் தனக்கு தேவையில்லாத துரோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இப்போ அமைய போகுது. அப்போ வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஆக முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அடைய போகிறீங்க. குடும்ப ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வர போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்கள் சரராசி, இந்த சரராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப வேகமாகவும் ஆன்மீக சிந்தனையாகவும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல மனசும் விடாமுயற்சி அதிகம். எதுலேயுமே ஒரு முடிவு எடுத்தால் அது செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை வந்து நிறைய சிரமங்களுக்கு ஆளாக்கி இன்னைக்கு உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க, நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க. இதனால் வாங்காத கடனுக்கு இப்போ வட்டியை கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி சில சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ இந்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் அடைஞ்சாதான் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அந்த மாற்றங்களுக்குரிய ஒரு நல்ல அற்புத மேன்மைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஒரு நல்ல சக்சஸ் அடைய போறீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா குடும்பஸ்தானத்தை 180 டிகிரியில் குரு பகவான் பார்க்குறாரு. அதே சமயம் உங்களுக்கு வந்து பாக்கியத்தில் தனஸ்தானாதிபதியும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் இருக்கிறதுனால நல்ல மனைவி மக்கள் ஒரு அருமையான அமைப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். வெளிநாடு முயற்சிகளுக்குரிய வாய்ப்புகள் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டில் இருந்து நான் வேலை செய்கிறேங்க, ஆனால் நிறைய இன்னல்களுக்கு ஆளாயிட்டேன், இதில் இருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இடமாற்றங்கள் உண்டாயிருக்கும். இருந்த வேலையில் சில சிக்கல்கள் மாறுதல்கள் உண்டாகக்கூடிய நிலை, அதற்குரிய வாய்ப்புகளும் இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்கும். ஆக முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. 100% ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது. இத்தனை நாளாக உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ, உங்களுடைய எண்ணம் என்னவோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு growth உண்டாக போகுது.
சில ப்ராஜெக்டை நம்பி இறங்கியிருப்பீங்க. எங்கே இதில் போடுற பணத்தை கரெக்டாக நம்ம ஈக்குவல் பண்ண முடியுமா, நம்ம எடுக்க முடியுமா, நம்பி கொடுக்கறது கைக்கு வருமா, இப்படி எல்லாம் குழப்பத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களை கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். நீங்கள் இறங்கின பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நல்ல அந்த ஸ்பீடு, அந்த வேகம் இத்தனை நாளும் இல்லாத அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஒரு அழகான ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஆக முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்து செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகி இன்றைக்கி அதுவே அவங்களுக்கு பெரிய எதிர்மறைவாக நிற்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. இன்னும் வாழ்க்கையில் சிலருக்கு தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல், இந்த முடிவிலிருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க, அதுவும் சரியாகும். ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மை, அந்தஸ்து, மரியாதை சார்ந்த இடம், அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள், வீடு கட்டக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு கூடி நெருங்கி அருமையான மேன்மைகளை அமைச்சு தரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இருக்கும். ஆக முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் 100% வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்குது. அதற்குரிய மூவ் பண்ணுங்க. சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. பெரிய லெவலில் ஒரு டர்னிங், திடீர் வாய்ப்புகள், திடீர் முயற்சிகள் உங்களை அடையும். அதற்குரிய நல்ல ஆரோக்கியமான மேன்மைகள் அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல மாறுதல்களும் கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கு, விவசாயத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் இந்த வியாபார துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மையான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, நல்ல ஒரு இலக்குகள் அடைவீங்க, ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க, நல்ல வளர்ச்சிகளை அடைய போகிறீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க. உங்களுடைய உறவு முறை, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களால் சொத்து தகராறுகளும் தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களை அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். அதற்குரிய முயற்சிகள் பண்ணுங்க. இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், ஆலயங்கள் திருப்பணி சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் டாப் பொசிஷனில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமான ஒரு கால அமைப்பாக இது உங்களுக்கு இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போகணும்னா, புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். நிறைய தொடங்கி இருப்பீங்க, இப்போது சிலர் தொடங்கிறதுக்கு உண்டான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்க்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல இலக்கு அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை நீங்கள் குடும்பம் ஒரு நல்ல கட்டுக்கோப்பில் நிற்கும். ஆக மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்துங்க, ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்களில் எத்தனை பரல்கள் இது பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஒரு 7 பலருக்கு மேலே இந்த கிரகங்கள் பெற்றிருந்துருச்சு, 7 பலன் பெற்றிருந்துச்சுன்னு வச்சிங்களா, 6க்கு மேலே டாப் பொசிஷனில் வேலை செய்யும். அதுக்கும் 4 மேலே இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஆனால் 4க்கு கம்மி 3, 2, 1 வந்துடுச்சு, 0 வந்துடுச்சுன்னா அப்புறம் பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும், ஆக சிறந்ததாக இருக்கும். அதனால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.